ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் வரைக்குமே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி தழை எடுத்து அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு துண்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதோட தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகிறதுக்காக. அது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், இதை வந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கடுகு நல்லா வெடிச்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி கலரும் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகாயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். இதே பேனில் வந்து கொத்தமல்லி தழை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இப்போ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸு ஆகும். நல்லா வதங்கி இது நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா சூடாக ஆறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு, வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே வரமிளகாய் வதக்கினதையும் ஆட் பண்ணி அதே கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம புளி கரைசலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா தொக்கு அப்படிங்கும்போது நல்லா ஊறுகாய் மாதிரி இருக்கும். நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது வந்து கலந்து விட்டுலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா கலர் மாதிரி வரும். இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட நம்ம குக் பண்ணணும். தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா பேஸ்ட் வந்து நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா நல்லா கலரு மாதிரி வந்துருச்சு. இன்னும் கூட 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா கெட்டியாக இருந்தாலும் தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம இது ஒரு ஏர்டைட் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசையை விட சாதத்துக்கு ஒரு பிளேட் சாதத்துக்கு 1 ஸ்பூன் தொக்கு இருந்தால் போதுங்க. சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா உப்பு, புளி, காரம், லைட்டாக அந்த வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.